ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்பாக்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புரிதும் கூர்மையான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதிருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போம், சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இந்த வாசித்ததான இந்த வசனங்கள்ல யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு என்னும் பூச்சியே. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் இருக்கிற தேசத்தார் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பூச்சியை போல பார்ப்பாங்க, பூச்சியை போல் அற்பமாய் பார்ப்பார்கள். இன்றைக்கும் உலக வரைபடத்தை நாம விரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இஸ்ரவேல் தேசம் எப்படித்தான் இருக்கும்? பூச்சி மாதிரி தான் இருக்கும். பூச்சி மாதிரி தான் இத்தனோண்டு இருக்கும். அந்த இத்தனோண்டுக்கு தான் இவ்வளவு பெரிய சண்டை. அந்த இத்தனோண்டுக்கு தான் உலகமே இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அந்த பூச்சியை தான் பார்க்குது. உலகமே இந்த பூச்சியை பிடிச்சிடணுமே, இந்த பூச்சியை பிடிச்சிடணுமே அப்படின்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த பூச்சியை தான் மகிமையாக மாற்றுகிறார். நம்ம பூச்சி தான் நசுக்கணும்னு தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பேர் என்ன? சிறுபான்மையினர், மைனாரிட்டி. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, மைனாரிட்டி. இந்த பூச்சியை ஆண்டவர் எப்படி உருவாக்குறார் அப்படின்னா, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கரையா இத்தினோண்டு தான், அதுக்கு மதிப்பே கிடையாது. ஊதுனா பறந்துடும், நசுக்குனா அவ்வளோதான். ஆனால் அந்த கரையான் பண்ற பெரிய வேலை என்னங்க? பல லட்சம் மதிப்புள்ள பெரிய நிலவெல்லாம் தேக்கில் செஞ்சு போட்டாலும் கரையான் உள்ள பூந்துச்சு அப்படின்னா அத்தனையும் பவுடரா மாத்திரும். இப்போ உலகத்தின் பார்வையில நானும் நீங்களும் பூச்சியா இருக்கலாம். ஒருவேளை நாமளே நம்மளை பூச்சியா நினைச்சுக்கலாம். சிலர் அப்படித்தான் நினைப்பிருக்கு. ஆண்டவரே நான் புழு, ஆண்டவரே நான் பூச்சி, என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையிலே முடியாதுதான். ஆனா ஆண்டவருடைய பார்வையில நம்ம யார் அப்படின்னா, மலைகளையும் குன்றுகளையும் பதறாக்குகிறதான கூர்மையான பற்களுடைய ஆயுதமாய், எந்திரமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆங்கில வேதாகமத்துல பல்வரைஸ்னு வந்திருக்கும். அப்படின்னா நம்ம கோதுமையை கொண்டு போய் அரைக்கிறோம் இல்லையா? கோதுமையை கொண்டு போய் மிஷின்ல போட்டு என்ன ஆகும்? பவுடர் ஆயிரும். அதே மாதிரி நம்மளை எப்படிப்பட்ட மிஷின் ஆக்குறாருன்னா, மலையும் குன்றையும் மாவாக்குகிற, பவுடர் ஆக்குகிற ஒரு மிஷினா ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார். நமக்கு எதிராய் நிற்கிற மலைகள், நமக்கு எதிராய் நிற்கிற குன்றுகள், அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அதை பொடியாக்கி போடக்கூடிய, அதை பதறாக்கி காற்றுல பறக்கடிக்க வைக்கிற, பதறாக்கி போடுகிற ஒரு எந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்ம தான் கண்ணாடியில பார்த்துட்டு ஐயோ ஏன் அழகா இல்லையே. எத்தனை பேர்த்துக்கு வருப்பமா இருக்கு? நான் கருப்பாக்குறேன், நான் அழகா இல்லை, என் மூக்கு இப்படி இருக்குது, என் பல்லு கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு. எத்தனையோ பேர்த்துக்கு கவலை. ஆண்டவர் நம்மளை அப்படியெல்லாம் பார்க்கல. நம்மளை சிறு பூச்சியா பார்க்கல, அல்லது ஒரு மதிப்பில்லாதவனாய் நம்ம பார்க்கல. ஆண்டவருடைய பார்வையில மலைகளையும் குன்றுகளையும் பதறாக்கி போடுகிற எந்திரமாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அப்ப எந்திரமாய் நம்ம இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய கரத்துல நம்ம இருக்கணும். கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் மலைகளையும் குன்றுகளையும் பதறாக்குகிற எந்திரமாய் மாற்றுவார். அவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னா நம்ம இப்படித்தான் இருப்போம், பூச்சியாவும் புழுவாவும் தான் நம்மால் இருக்கவே முடியுமே ஒழிய ஒரு எந்திரமாய் நம்மால மாற
முடியாது. பலவீனன் என்று சொல்லப்படுபவன் பலவான் என்று சொல்வானாக. நம்முடைய பலம் குறைந்ததுதான், நம் பலவீனமான பாத்திரங்கள் தான். ஆனா ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது பல காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையை கத்த நம் வாழ்க்கையில அவர் தருகிறார். ஏன்னா நம்ம பலத்தை வச்சு எவ்வளவு தூரம் நம்ம நடப்போம்? இன்னைக்கு நடக்க விட்டா எவ்வளவு தூரம் தொடர்ந்து சோர்ந்து போகாம எவ்வளவு தூரம் நடப்பீங்க? நான் 1 கிலோமீட்டர் தாண்ட மாட்டேன், மீறி போனா 2 கிலோமீட்டர், அவ்வளவுதான். அவ்வளவு மீறி போன 10 கிலோமீட்டர் நடப்பீங்களா? நல்ல பலசாலியா இருந்தால் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கலாம் விடுங்க. நடந்து பழகணும், டெய்லி வாக்கிங் போறவங்க தான் 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் எங்காவது உட்காரலாமா, எங்காவது உட்காரலாமா, அதை வாக்கிங் போவாங்க. 1 கிலோமீட்டர் நடப்பாங்க, ஒரு டீ கடையில் உட்காந்துருவாங்க. சிலர் டீ கடை லீவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாக்கிங்க்கு லீவ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்ச தூரம் நடந்தாவே ஒரு டீ குடிக்கணும், ஒரு வடை சாப்பிடணும்னு தோணும். அப்போ வாக்கிங் போயும் பிரயோஜனமே இல்லை, அப்படி தோணும். ஏன்னா நம்ம பலவீனமானவர்கள், நம்ம சோர்ந்து போகக்கூடியவர்கள். ஆனா கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் பொழுது சோர்வில்லாத பலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். வாசிங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 40ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு புது பலனை கொடுத்து நம்மை ஒரு புது இயந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைச்சுக்கிறோம், எந்த பிரச்சனையும் என்னால மேற்கொள்ள முடியாது, எதையும் என்னால சாதிக்க முடியாது, நான் குப்பை, நான் புழு, நான் பூச்சி. தாழ்மை இருக்கணும் தான், தாழ்மை இருக்கணும் தான். ஆனா தரையை தோண்டி தாழ்த்திடக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு தகுதியை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அப்ப அவருக்கு முன்னாடி தாழ்த்தினமே ஒழிய மனுஷனுக்கு முன்னாடி நான் புழு, நான் பூச்சின்னு அப்படி உள்ள பூந்து, தரைக்குள்ள பூந்து, குகைக்குள்ள பூந்து நம்ம ஒளிஞ்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மை புதிதான பற்களுடைய கூர்மையான ஒரு எந்திரமாய் கர்த்தர், மலைகளை பதறாக்கக்கூடிய எந்திரமாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு எந்திரமாய் நம்ம இருக்கணும். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு எந்திரமா இருக்கணும்னா கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். நாம் எப்ப ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பிடித்து கொண்டோமோ, எப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோமோ, எப்ப அவர் அண்டையில சேர்ந்தோமோ, அப்பவே கர்த்தர் நமக்கு வல்லமையும் கொடுத்துட்டார். அப்பவே நமக்கு கொடுத்துட்டார். ஆனா கொடுத்ததை நம்ம என்ன பண்ணல, யூஸ் பண்ணல, அதை புதுப்பிச்சு கொள்ளல, அதை தீட்டாம அப்படியே விட்டுட்டோம். இப்ப அது பயன்படாம போயிருச்சு. வாழ்க்கையில நமக்கு தோல்விகள். கல்யாணமாயி கணவன் வீட்டுக்கு போகும்போது பாத்திர மண்டமெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ கத்தியும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், கத்தியோ அருவமனை எதையாவது கொடுப்பாங்க. அதை மூளையில் தூக்கி போட்டு வச்சுட்டு வந்த புதுசுக்கு அறுத்துட்டு அப்புறம் மூளையில் தூக்கி போட்டு வச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு, இது எங்கள் அம்மா வீட்டில் வந்திருந்த கத்தி, இது எங்கள் அம்மா வீட்டில் வந்த கத்தி அப்படின்னு பார்த்தோம்னா அது மழுங்கி போய் தூர பிடிச்சி கிடக்கும். உரிச்சு வச்சு கணிஞ்சு போன வாழைப்பழத்தை கூட வெட்டாது, எதுக்குமே யூஸ் ஆகாது. அப்ப அதை தீட்டி, அதை பளபளப்பாக்கி, துருவெல்லாம் எடுத்து தட்டி நிமித்தி அதை கூர்மைப்படுத்தினா தான் எப்படிப்பட்ட கடினமான காரியத்தையும் அதனால வெட்டி சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் நாம இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிருச்சு. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். ஆனா அந்த 30 வருஷம் தேவன் கொடுத்த வல்லமையை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கூர்மையாக்கி கொள்ளாம, அதை நம்ம பயன்படுத்தாம, மழுங்கடிக்கப்பட்டு பதம் இல்லாம, எதற்கும் உபயோகம் இல்லாம மூலையில கிடக்கிற கத்தியை போல மாற்றி விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வல்லமையை கொடுக்க தயாரா இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனா அதை பயன்படுத்தாம மூலையில போடும் பொழுது அந்த வல்லமை இழந்தவர்களாய் நம்ம மாறி விடுகிறோம். வல்லமையை இழந்தவர்களாய் நம்ம மாறிடுறோம். வாசிங்க பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். இருப்பு ஆயுதம் மழுங்களாய் இருக்க
அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். அப்ப நம்முடைய ஆயுதத்தை தீட்டல அப்படின்னா அதை வச்சு வெட்ட முடியாது. அதை வச்சு வெட்ட முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வெட்ட வேண்டியதா இருக்கும், அல்லது வெட்டவே முடியாம போயிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம காரியங்கள் அநேகம் தான். நம்ம என்ன ஜெபிச்சாலும் நடக்கலையே. ஏன்? ஆயுதம் ஒழுங்கலா போச்சு. 10 வருஷம் ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு இல்லாம, பல வருஷ கணக்கா உறவு இல்லாம, மாதக்கணக்கா உறவு இல்லாம, பிரச்சனை ஏற்படும் போது மாத்திரம் அப்பா அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா ஆயுதம் ஒழுங்கலா இருக்குது, பிரச்சனையே அது வெட்டாது. பிரச்சனையை வெட்டாது. நம்ம வல்லமை இழந்து போய் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உள்ள உறவில பலப்பட்டு நம்மளை கூர்மையாக்கி கொண்டோம் அப்படின்னா, நம்மை பலப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் மலையை போல இருந்தாலும் சரி, அதை குன்றுகள் போல இருந்தாலும் சரி, அதை பொடி பொடியாய் பதறாக்கி காற்று பறக்கடிக்கிற பதரை போல மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற வல்லமை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிற வல்லமையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு போராட்டங்கள் உண்டு, இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. யோவான் வாசிங்களா, யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. போதும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அநேகர் நம்ம நினைச்சுக்கிறோம், நான் இயேசுவை வணங்கினேன் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு உபத்திரவம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, எல்லா மனுஷனுக்கும் உபத்திரவம் இருக்கு. நீ கிறிஸ்தவமா வந்துட்ட அப்படின்னா இன்னொரு உபத்திரவம் சேர்ந்து வரும். என்ன உபத்திரவம் தெரியுங்களா? பாவம் செய்யாம இருக்கணும். ஆனா பிசாசு பாவத்தை கொண்டு வந்து முன்னாடி வைப்பான். நம்ம சுகர் பேஷண்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க? பாயாசத்தை கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க, கலர் கலரா ஸ்வீட்டை கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க. அப்படி நம்ம எதையும் பார்க்க கூடாது, உலகத்தினுடைய ஆசைகளை பார்க்க கூடாது, உலகத்தினுடைய இச்சைகளை பார்க்க கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் பிசாசு கலர் கலரா பாவத்தை கொண்டு வந்து முன்னாடி வைப்பான். அப்ப அது நமக்கு உபத்திரவம், அது நமக்கு போராட்டம். அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட சொல்லுது, அப்போஸ்தலர் 14:22 வாசிங்களேன். 14:22. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம பிரவேசிக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா உபத்திரவங்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் போகணும். எபேசியர் 6:12 வாசிங்களேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கு. என்ன போராட்டம் அப்படின்னா, நாம பரலோகத்துக்கு போகக்கூடாது. நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய விருப்பம்? பிசாசனுடைய விருப்பம். அப்ப பிசாசு நமக்கு எதிராக போராடுவானா போராட மாட்டானா? போராடும். இப்போ ஃபுட்பால் கேம் விளையாடுறோம், அந்த ஃபுட்பால் கேம்ல நம்ம கோல் போடணும், நம்ம கோல் போடணும். பாலை தட்டி தட்டி கொண்டு போறோம், மாறி மாறி தட்டி தட்டி கொண்டு போறோம். ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கோலி என்ன பண்ணுவான்? நம்ம கோல் கீப்பர் தானே, ஆமா, என்ன பண்ணுவான்? தடுப்பான். அதை கூட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பான். அதே போலதான் நம்ம பரலோகத்துக்கு அப்படி இப்படி தட்டி தட்டி தடுமாறி போயிட்டு இருந்தாலும் அவன் இப்போ நம்ம போகக்கூடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவோம். அதுதான் போராட்டம், அதுதான் போராட்டம். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய போராட்டம், பிசாசு தடுக்கிறான். நீ சம்பாதிக்கிறத பிசாசு தடுக்கவே மாட்டான். பிசாசு நீ சம்பாதிக்கிறத பிசாசு தடுக்கவே மாட்டேன். இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, பிசாசு தடுக்கிறானா? ஆமா, இன்னைக்கு எத்தனையோ கோடி கோடி கள்ள பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பணத்தை செலவு பண்ணவும் முடியாம, செலவு பண்ண மாட்டிக்குவான், செலவு பண்ணவும் முடியாம ஒன்றும் பண்ணாம பினாமி பேர்ல விட்டு எப்படி எப்படியோ பெருக்கி அவ்வளோ அந்த பணத்தை வச்சுட்டு ரொம்ப படாத பாடுபடுறாங்க இல்லையா? அப்போ சம்பாதிப்பதற்கு நீ பணத்தை சேர்த்து வைப்பதற்கு எதிராக பிசாசு ஒரு நாளும் செயல்படவே மாட்டான். இன்னும் சம்பாதின்னு சொல்லி ஆசையை தான் தூண்டுவான்.
பாவத்தை செய்யறதுக்கு பிசாசு தடுக்கவே மாட்டான். பாவத்தை செய்யும் பொழுதும் போராட்டம் வராது, சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு போராட்டம். அதெல்லாம் தான் போராட்டம் நினைச்சுக்கிறோம். நான் சம்பாதிக்க முடியல, எனக்கு வேலை இல்லை, வேலை வாங்குறது எவ்வளவு போராட்டமா இருக்கிறது, அல்லது சொந்த வீடு கட்டுறது எவ்வளவு போராட்டமா இருக்குது. இதெல்லாம் பெரிய போராட்டமே இல்லை. இதுக்கு எதிராக பிசாசு செயல்படவே மாட்டான். இதுக்கு எதிராக பிசாசு செயல்படவே மாட்டான். எதுக்கு எதிராக செயல்படுவான் அப்படின்னா, நம்ம பாவம் செய்யாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தா பிசாசு போராடுவான். ஒவ்வொரு நாள் இத்தனை மணிக்கு நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம் அப்படின்னா பிசாசு, ஆமா காலை 5 மணிக்கு நான் துதி ஆராதனைக்கு வந்துடுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா பிசாசு விட மாட்டான், போராடுவான். நல்லா 10 மணி நேரம் 12 மணி நேரம் கொரட்டிட்டு தூங்கிக்கங்க. தூங்குனதுக்கு அப்புறம் தூக்கம் வருமா? வராது. ஆனா பைபிள் எடுத்து வச்சு படிங்க, பிசாசு போராடும். ஏன்னா வேத வார்த்தை உனக்குள்ள, இதுதான் நமக்கு போராட்டம், இதுதான் நமக்கு போராட்டம். நீங்க என்னமோ நினைச்சுக்கிறீங்க என்ன அப்படின்னா, பாஸ் என்னமோ பிசாசுங்கிறாரு, போராட்டங்கிறாரு. நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே சாப்பிட்றேன், நல்லா தானே சம்பாதிக்கிறேன், 3 வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட்றேன், இடையிலையும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்றேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், கவலை இல்லாமல் நான் இருக்கிறேனே, எங்கள்கிட்ட 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற பணம் இருக்குது, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்குது, என்னத்தை போய் இந்த உலகத்தில் போராட்டம் அப்படின்னா, இது வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். இன்னும் எவ்வளவு நாள் வாழ்வோம் நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம ஜென்ரேஷன், நமக்கு பின்வருகிற ஜென்ரேஷன் இதுக்கெல்லாம் 50-60 வயசா, 50 தாண்டிட்டாவே ஒரு பெரிய சாதனை நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த நாட்களைத்தான் நம்ம நினைக்கிறோம். இதுல என்னால சம்பாதிக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுறோம், இதுல சொந்த வீடு கட்ட முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுறோம், நல்ல வசதியான வாழ்க்கை இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம். இதைத்தான் பெரிய போராட்டமா நம்ம நினைச்சிட்டு எப்படியெல்லாம் சம்பாதிக்கணுமோ அப்படியெல்லாம் நம்ம ஐடியா போட்டுட்டு பல வகையில வருமானம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இதற்கு எந்த ஒரு போராட்டமும் இருக்காதுங்க, இதுக்கு எந்த ஒரு போராட்டமும் இருக்காது. ஆனால் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம தீர்மானித்து பரலோக வாழ்க்கைக்காக ஆயத்தமாகிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாவ போராட்டம் நமக்குள்ள இருக்கும். பாவத்துக்கு எதிரான போராட்டம், பாவம் செய்யும்படியான தூண்டுதல், பரிசுத்தத்துக்கு எதிரான போராட்டம், இப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம ஜெயிக்கணும், பிசாசை வெல்லணும் அப்படின்னா தேவன் நம்மை பலமுள்ளவனாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் போராட்டம், இதுதான் போராட்டம். இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், இதுக்கப்புறம் நித்திய காலமா நம்ம வாழ போறோம். இந்த மரணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வாழ்க்கையே இருக்கு, ஆரம்பிக்குது. மரணத்துக்கு அப்புறம் தான் நித்தியமான வாழ்க்கை. இங்க பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போய் நித்திய காலமாய் தேவனோடு கூட மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழுவோம். இங்க வழிதவறி போய் விழுந்து விட்டோம் அப்படின்னா நரகத்துல பிசாசோடு கூட நித்திய வேதனையை நாம அனுபவித்துக் கொண்டிருப்போம். எங்க போறோம் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதா இந்த வாழ்க்கை. எங்க போறோம், பரலோகத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா அப்படிங்கறத தீர்மானிக்கிறதா இந்த வாழ்க்கைங்க, இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க பரலோகத்தை தேடுறோம், இங்க எனக்கு தங்கத்தால செய்யப்பட்ட வீடு வேணும், இங்க எனக்கு வசதியான வாழ்க்கை வேணும். ஹல்லேலூயா. அதுவல்ல, இது அங்க நம்ம வாழ வேண்டியதை தீர்மானிக்கிற இடம். இங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதுக்கு நேராகத்தான் நாம அங்க நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இங்க நல்லா தேவனுக்கு பிரியமா இருந்தோம்னா பரலோகத்துக்கு போவோம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பிசாசை பிரியப்படுத்தணும் அப்படின்னா எங்க போவோம், நரகத்துக்கு நாம போவோம். ஹல்லேலூயா. இப்போ போராட்டம் என்பது நம்ம பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போனோமா தான் போராட்டம். வசதியான வாழ்க்கை வாழ்றோமா, நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமாங்கிறது இங்க போராட்டமே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல நாம் ஜெயித்து அந்த கானானை சுதந்தரிக்க, பரம கானானை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை பலமுள்ள புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அப்போ அந்த இயந்திரம் அல்லது அந்த ஒரு ஆயுதத்தை நாம் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த வல்லமையை நம்ம வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வல்லமை இல்லை அப்படின்னா நம்மால ஜெயிக்க முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமை ஒவ்வொரு நாளும் தீட்டி, ஒவ்வொரு நாளும் கூராக்கி நேராக்கி அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். ஏன்னா நம்மை ஒரு தீர்மானத்தின்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தின்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ குடியிருக்கிறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, எங்கெங்கேயோ பிறந்தோம், எங்கெங்கேயோ வளர்ந்தோம், வித்தியாசமா ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருப்பார். சிலர் கவுண்டம்பாளையத்தில் வச்சிருப்பாரு, சிலர் மேட்டுப்பாளையத்தில் வச்சிருப்பாரு, சிலர் இடிகரையில் வச்சிருப்பாரு, கீழத்தில் வச்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் மணிகாரம்பாளையத்தில், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
எதற்காக வச்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆயுதமாய் நம்ம பயன்படணும். இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதை நம்ம இருக்கணும். வாசிங்களேன், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. 20 23 வரைக்கும். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன், நான் உன்னை கொண்டு சாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். ஹல்லேலூயா. இதுக்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்தெடுத்து நமக்கு வல்லமையை கொடுத்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிற அந்தந்த இடத்துல இருக்கிற அந்தகார கிரிகளை, அந்தந்த இடத்துல இருக்கிற பிசாசின் வல்லமைகளை, சத்துருவின் வல்லமைகளை நொறுக்கி அடிமைப்பட்டு கிடக்கிற கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்குத்தான் கர்த்தர் நம்மை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரோடு கூட உள்ள உறவை புதுப்பித்து கொள்ளாம, ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, கர்த்தரை பிரியப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய அந்த ஆயுதங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு எதற்கும் பிரயோஜனம் இல்லாம விட்டா நாமளே அடிமையாகப்படும்படியாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற சக்திகளை எல்லாம் நொறுக்கும்படி, அங்க இருக்கிற பிசாசின் கிரிகளை எல்லாம் நொறுக்கும்படி, அந்தந்த பகுதிகளில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அவிழ்க்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அங்க வைத்திருக்கிறார். அதை உணர்ந்தோம் அப்படின்னா தேவனோடு உள்ள உறவை நாம விட்டுவிடவே மாட்டோம். ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் யுத்தங்களை செய்யத்தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். நம்மை அடிக்கடி தீட்டல அப்படின்னா எப்படி ஒரு கத்தி மழுங்கி போகுமோ அதே போல நம்ம மழுங்கி போயிட்டோம் அப்படின்னா கடைசியில் ஒன்றுமே பயன்படுத்த முடியாமல் இத்து போச்சுன்னா அந்த கத்தி என்ன பண்ணுவோம்? தூரம் எடைக்கு தான் போடுவோம்ல, தூரம் குப்பையில் தான். இப்போ குப்பையில் போடப்படுகளை தான் சத்துரு நம்மை மாற்ற முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெப நேரங்களில் ஜெபித்து நம்ம வேத வாசிப்பை விடாமல் தேவனோடு கூட உள்ள உறவில் நம்ம பலப்பட்டோம் அப்படின்னா புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா தேவனோடு கூட உள்ள உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட உள்ள உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு, அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, பெற முடியாதபடிக்கு அந்த வல்லமையை நம்ம தேவனுடைய வல்லமையை நம்ம பெற முடியாதபடிக்கு, அல்லது தேவன் கொடுத்த அந்த வல்லமை தீட்டக்கூடாதபடிக்கு, ஏன்னா அந்த ரெண்டையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவன் கொடுத்த ஆயுதம் நமக்கு வேணும், சரியா இருக்கணும். ஏன்னா யுத்தம் செய்ய அதுதான் நமக்கு வேணும். அதை மழுங்கடிக்க அல்லது அதை தீட்டக்கூடாமல் கூறாக்கப்படக்கூடாமல் இருக்கும்படியாக பிசாசு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த உலகத்துல பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு சமயம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பெலிஸ்தீருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் வந்த பொழுது பெலிஸ்தீர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரவேலுடைய ஆயுதங்கள் கூறாக்கப்படக்கூடாதபடிக்கு, தீட்டப்படக்கூடாதபடிக்கு இஸ்ரவேலில் இருக்கிற அந்த கொள்ளர்களை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டார்கள். வாசிங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19-22 வசனங்கள் வரைக்கும். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. எல்லா கொள்ளர்களையும், கொள்ளர்கள்லாம் புரியுதா? ஆமா, தட்டி கொல்லம் பற்றையும்பாங்கல்ல, அந்த கத்தி அதெல்லாம் செய்யறவங்க, அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு என்ன நடக்கும்? ஆயுதங்கள் மழுங்காகவே இருக்கும், அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து வாசிங்க.
ஆ ம் ம் தீட்டி கூர்மையாக்குறதுக்கு பெலிஸ்தரத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. ம் 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 ஆ யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமரனாகிய யோனத்தானுக்குமே என்று சவுலோடும் யோனத்தானும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயம் ஈட்டியும் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப யுத்தத்துக்கு போகும்போது என்ன இல்லைங்க? ஆயுதம் இல்லை. இப்போ மிலிட்ரிக்குள்ள ஜாயின் பண்றாங்க சோல்ஜரா. அவன் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு அவன் யுத்தத்துக்கு ரெடி அப்படிங்கும்போது அவன் கையில ஒரு துப்பாக்கிய கொடுப்பாங்க. இதுவும் துப்பாக்கிப்பா, இது நீ பராமரிச்சு பத்திரமா வச்சுக்கணும். யுத்தம் வரும்போது நீ இதைத்தான் யூஸ் பண்ணி நம்ம தேசத்துக்காக நீ யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு துப்பாக்கி கொடுத்துருவாங்க. அவன் அந்த துப்பாக்கியை வாங்கி வச்சு தலைக்கடியில் படுத்து தூங்கிட்டு, யுத்தமெல்லாம் இப்போ வராது, நமக்கு சோறு போடுறாங்க மிலிட்ரியில், 3 வேளையும் சோறு போடுறாங்க, சம்பளம் கொடுத்துட்றாங்க, அலவன்ஸ் இருக்குது, வீட்டில் கேன்டீனில் அவங்க வாங்கிக்குவாங்க, இந்த ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க, அழகா இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அதை பராமரிக்கவே விட்டுட்டான்னு வச்சுக்காங்களேன். திடீர்னு யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது துப்பாக்கி எடுத்து நீட்டினான்னா அது எதிரியை சுடாது, பின்னாடி அவனவே சுற்றும். அப்போ அதை பராமரிக்கிற அப்படின்னா எதுக்குமே உதவாம போயிடும். பராமரிக்கல அப்படின்னு எதுக்குமே உதவாம போயிடும். ஆயுதம் இல்லாம யுத்தத்துக்கு போய் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. அதே போலதான் இன்னைக்கு ஆயுதங்களை கூர்மையாக்கப்படக்கூடாதுபடிக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி இருக்கிற கொள்ளைகளுக்கு இந்த கொள்ளர்களை எல்லாம் பெலிஸ்தர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களோ, இன்னைக்கு அதே சம்பவம் தான் நம்ம தேசத்துல நடக்குது. அநேக போதர்களை பிசாசு அரெஸ்ட் பண்ணிட்டான். நீ இதையெல்லாம் போதிக்க கூடாது, இதையெல்லாம் போதிச்சேன்னு உனக்கு காணிக்க வராது, இதையெல்லாம் போதிச்சே அப்படின்னு உனக்கு தசம பாகம் வராது, நீ கடிந்து கொண்டு பேசின அப்படின்னா உன்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால ஏன்னா இந்த ஆயுதம்னா மழுங்கடிச்சு மடங்கி போய், ஈட்டி மடங்கி போய், வாள் ஒடுங்கி போய் கிடந்ததுன்னா அது எப்படி சரி பண்ண முடியும்? அடிச்சு அந்த பற்றையில வச்சு அந்த கல்லு மேல, படிக்கல்னு சொல்லுவாங்க, அந்த கல்லு மேல அதை வச்சு சம்மட்டி வச்சு அடிச்சு நெருப்புல காட்டி அது சவப்பானதுக்கு அப்புறம் போட்டு அடின்னு அடிச்சு அப்புறம் போட்டு தேய்ச்சி தீட்டினா தான் அது என்ன ஆகும்? ஆயுதமா மாறும். இது இப்படியே ஈட்டி இருந்ததுன்னா யாரையும் குத்த முடியாது, எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு அநேக பாஸ்டர்ஸ் பண்ற வேலை என்ன அப்படின்னா, இப்படியே வச்சுக்கிறாங்க, நிமித்தினா ஆமா ஈட்டி ஓடிருமே, ஈட்டி ஓடிரும், என்ன நிமித்தாத வலிக்குதுன்னு சொல்லி ஓடிரும், அதனால நீ நிமித்தாமையே இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இப்படியே எண்ணெயை பூசி 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 கர்த்தர் உன்னை சுகமாக்குவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இந்த மாசம் உனக்கு வருமானத்தை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியே எண்ணெயை பூசி 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 மழுங்காவே வச்சிடுறாங்க. மழுங்காவே வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சோதனை வரும் பொழுது எதற்குமே பயன்படாம கீழே விழுந்துடுறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ எப்போ கொள்ளன் இடத்துல அடிக்கப்படுவதற்கு, இந்த வசனத்தின் இடத்துல, இந்த வார்த்தையின் இடத்துல அடிக்கப்படுவதற்கு, இந்த வார்த்தையாகிய அந்த அக்கினியின் இடத்துல புடமிடப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பதான் நாம் ஆயுதமாய் மாற முடியும். வார்த்தையின்படி வாழும் பொழுது, சத்தியத்தின்படி வாழும் பொழுது, சத்தியத்தை கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருக்கென்று நாம் ஒரு ஆயுதமாய் நம்மால மாற முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது வாசிங்க, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாக்கி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன், தாவீது கர்த்தரால் அபிஷேகிக்க பண்ணப்பட்டவன், தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. பொல்லாத ஒரு காரியத்தை தாவீது செய்துட்டான். என்ன செய்தான் அப்படின்னா, உரியாவை கொன்று உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டான். பத்சேபாள் இடத்துல தவறு செய்தான். அந்த தவறை மறப்பதற்காக பல தந்திரமான வேலைகளை செய்யறான். எதுவும் பலிக்காத போது என்ன பண்றான்? உரியாவை
கொண்டு போடுறான். உரியாவை கொண்டு போட்டு தனக்கு மனைவியாய் அவன் பத்சபாலை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாததா இருக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாத காரியம் செய்யும்படியாக தாவீதுடைய இருதயம் மழுங்கி போனது ஏன்? தாவீதுடைய ஆயுதம் மழுங்கி போனது ஏன் அப்படின்னா 1-2 முதல் வசனத்தை வாசிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்துல ராஜாவாகிய தாவீது போகாம எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இவன் எங்க இருந்துட்டான்? எருசலேமிலேயே இருந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய ஆயுதம் மழுங்கடிக்கப்பட்டு அந்த காரியத்துல பிசாசு இடத்துல தோற்று போனதுக்கு அதுதான் காரணம். என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கல அப்படின்னா நம்ம தோத்து போயிடும். ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கல அப்படின்னா நம்ம தோத்து போயிடுவோம். ஜெபிக்கிற நேரம் அதிகாலை நேரம். அதிகாலை நேரம் தான் நமக்கு என்ன வரும்? ஆமா, அப்பதான் பெட்ஷீட்டு மேல ஒரு கம்பளியும் தூக்கி போட்டு ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டோம். அந்த ஃபேன் பழகிருச்சு. என்ன கொடுக்குறாலும் ஃபேன் போடணும். அந்த குளிருக்கு பெட்ஷீட்டை போத்திட்டு நல்லா தூங்கணும். அலாரம் அடித்தாலும் தூக்கி அப்புறம் மண்டையில் ஒரு தட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்னூஸ் போட்டுட்டு அது பாட்டு அதுக்கப்புறம் அது என்ன தெரியுங்களா, அந்த அலாரம் சவுண்டு பழகி போயிடும். அது பாட்டு தாலாட்டு போடுற மாதிரி மாறிடும். அப்படியே தூங்குவோம். இப்படி தூங்குறது அப்புறம் ஜெபிக்காமையே இருப்பது. சிலர்லாம் அப்படித்தான். சரி, காலையில் ஜெபிக்கல பரவாயில்ல, சரி ஏதோ பழக்கம் இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஜெபிக்காமே விட்டுருவாங்க. அந்த நாள் பூரா ஜெபிக்காமே விட்டுருவாங்க. எப்போ ஜெபிப்பாங்க அப்படின்னா, கிளம்பும்போது ஆண்டவரே போகும்போது போகிற காரியத்தை ஆசீர்வதிங்க, வாய்க்க பண்ணுங்க, ஆமீன். சாப்பிடும்போது ஆண்டவரே இந்த சாப்பாட்டை கொடுத்ததுக்காய் நன்றி, ஆமீன். நைட்டு தூங்கும்போது இந்த நாள் முழுவதும் காத்துக்கொண்டீர், நல்ல தூக்கத்தை கொடுங்க, ஆமீன். அவ்வளோதான். இது ஜெபமே கிடையாது. இது ஜெபமே கிடையாது. பைபிள் படிக்கிறது அப்படிதான். கரெக்டாக நடுவில் எடுப்பாங்க சங்கீதம். சில பைபிளில் பார்த்தோம்னா இந்த நடுவில் இருக்கிற பேஜ் இருக்கு இல்லையா, அது மட்டும் முன்னாடி வந்திருக்கும், அழுக்காகி முன்னாடி வந்திருக்கும். இதெல்லாம் இப்படிப்பட்ட கேஸ் தான். இதெல்லாம் இப்படிப்பட்ட கேஸ் தான். சில பைபிளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேப்பரை பிரிச்சோன்னா வராது, ஒட்டிட்டு இருக்கும். அது பைபிளவே திறக்காத கேஸ், புதுசாக இருக்கும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது பார்ப்போம், புது பைபிள் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பைபிள் அதே புதுசு அப்படியே இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆயுதத்தை மழுங்கடிக்கிறது. ஆயுதத்தை மழுங்கடிக்கிறது. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், வேதத்தை நம்ம வாசிக்கணும். சபை ஆராதனை ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. ஏன் அப்படின்னா, இதுதான் கொல்லம் பற்ற. இது என்ன பண்றீங்க? கொல்லம் பற்ற. இங்க வந்தீங்கன்னா தான் தட்டப்படுவீங்க, நிமித்தப்படுவீங்க, நெருப்புல வாட்டப்படுவீங்க, போகும்போது பலன்னு போவீங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த கொல்லம் பட்சிக்கு வர்றது ஒரு நாளும் விற்றக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறது ஒரு நாளும் விற்றக்கூடாது. ஜெபிக்கிறத ஒரு நாளும் விற்றக்கூடாது. இப்படி நம்ம தொடர்ந்து செய்துட்டே இருந்தோம் அப்படின்னா தேவனது புதிதும் கூர்மையாக்கப்பட்ட பற்களுடைய எந்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். நமக்கு முன்பாக இருக்கிற மலைகள், நமக்கு முன்பாக இருக்கிற குன்றுகள் எல்லாவற்றையும் தகர்த்து எல்லாவற்றையும் பதறாக்கி காற்றில் பறக்கடிக்கிற வல்லமையினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படும் பொழுது அந்த வல்லமை இழந்து மழுங்கடிக்கப்பட்ட ஆயுதமாய் நம்ம மாறி விடுவோம். தேவனோடு கூட உள்ள உறவுல நம்மை வளரும்படியாக உறவாடும்படியாக ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, சபை கூடுதலை விட்டுவிடாமல் இருக்க நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தோம்னா நம்மையும், இந்த பூச்சியை போல் இருக்கிற நம்மையும் ஒரு பலமுள்ள எந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார்.